ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மண்டேங்க. ஸோ காலையிலே காலேஜ் கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம்னால காலேஜுக்கு கிளம்பியாச்சு. பட் பார்த்தீங்கன்னா லீவு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் கும்பிட்ட மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ போவையில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. காலையிலே மேக்கப்லாம் போட்டு கொடையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போனால் ஃபுல் இடத்துலையும் தண்ணி தேங்கி மழையாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு லீவுன்னு எப்போ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் லீவுன்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்புனது 6:30க்கே கிளம்பிட்டோம். ஸோ காலேஜெலாம் லீவுன்னு சொல்லிட்டாங்களே, சரி எக்ஸாமாவது வைப்பாங்க, ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, எப்படியாவது வச்சுருவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையில் போனோங்க. ஸோ பஸ்ஸெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம், ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸ்லைட் லைட்டாக தூத்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசி பார்த்தா கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதன்கிழமை எக்ஸாம் வச்சுட்டாங்க. சரின்ட்டு வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போவோன்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வடை சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்த பஸ்லேயே ரிட்டர்ன் போயிட்டோங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தாங்க. ஃபுல்லும் பாருங்களேன், மழை பெஞ்சு தண்ணியாக தேங்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து வெள்ளம்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊருக்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி நாய், 2 குட்டி நாய் இருக்குது. ஸோ அது கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் மழையெல்லாம் நின்றுச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லும் நேற்று பெஞ்ச மழைக்கு இவ்வளோ தண்ணி எங்கள் ஊரில் வந்துருச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.